கபி சர்மா ஒலி இந்த பேரை ஞாபகம் இருக்கா? நேபாளத்துல திடீர்னு பிரதமர் பதவியை விட்டுட்டு நாட்டை விட்டே வெளியேறிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? ஜென் ஜி இளைஞர்கள் நடத்தின ஒரு போராட்டம். இந்தியாவோட பக்கத்து நாடான நேபாளத்துல ஜென்சே தலைமுறை இளைஞர்கள் பல நாட்களா போராடிட்டு வந்தாங்க. வேலையில்லா திண்டாட்டம், ஊழல், அரசின் நிர்வாக கோளாறுன்னு நிறைய கோரிக்கைகள். அதுல முக்கியமானது என்னன்னா, இந்த அரசாங்கம் வேண்டாம், புதுசா ஒரு அரசு வேணும். கடந்த 30 வருஷமா அரசியல்வாதிகள் அடிச்ச கொள்ளையெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு வெறித்தனமா களத்துல இறங்குனாங்க. இந்த போராட்டத்துல 22 பேர் உயிர் விட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்கள தியாகிகள்னு அறிவிச்சிருக்காங்க போராட்டக்குழு. இது எந்த கட்சிக்கும் இல்ல, இது எங்க தலைமுறைக்கும், இந்த நாட்டுக்குமானதுன்னு ஜென்சி இளைஞர்கள் சொல்றாங்க. பிரதமர் பதவி விலகினதும் ராணுவம் தலைநகரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து சமூக வலைத்தளத்தை எல்லாம் முடக்கியிருக்காங்க. பிரதமரே பதவி விலகிற அளவுக்கு சக்தி இருக்குன்னா இந்த ஜென்சே தலைமுறையோட கோபம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்க. இப்போ ராணுவம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கு. அடுத்து நேபாளத்துல என்ன நடக்கும்? அமைதி திரும்புமா? இல்ல போராட்டம் இன்னும் தீவிரமாகுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.